நப்சு என்ன சொல்லுது? இது ஷைத்தான் நமக்கு பயங்காட்டம், வறுமையை காட்டி பயமுறுத்துவதை போல ஏமாத்துறான். நீ மார்க்க பணிகளுக்கு போன யாரு பார்க்கிறது எவரு, நீ எங்க போனாலும் உனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வந்தே தீரும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவா இல்லையா? மரணமும் ரிஸ்க்கும் நீ என்ன செஞ்சாலும் செய்யாட்டாலும் உன்னைய தேடி வந்தே தீரும். இந்த நம்பிக்கை இல்லாதனாலதான் துனியா துனியா துனியான்னு மார்க்க பணிகளை புறக்கணிக்கிறான், இபாதத்துகளை புறக்கணிக்கிறான், தொழுகையை புறக்கணிக்கிறான், எல்லா நன்மைகளையும் புறக்கணித்து எங்க போய் வாழப்போற? துனியாவே உனக்கு அல்லாஹ் கொடுத்துறப்ப இதே வாழ்க்கை நிரந்தரமாக நீ வாழ் என்று சொல்ல போறான தேர்வு கலந்தான இருக்கு. அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. எவ்வளவு அற்புதமான வசனம்! அதே நான் உனக்கு பூமியில அனுப்பி இருக்கிறது, உனக்கு பிறப்பை தந்திருப்பது, மரணத்தை தந்திருப்பது, இங்க சுகபோகமாக வாழ்ந்து அனுபவித்து செல்வதற்காக அல்ல, கௌரவத்திற்காக அல்ல, அந்தஸ்துக்காக அல்ல. எதற்கு கொடுத்து அனுப்புவேன் தெரியுமா? அந்த உலகத்துல உன்னை எதற்கு அனுப்புனேன்? அஹ்ஸனு அமலா, உன்னில் சிறந்தவன் யார்? நன்மைகளை அதிகம் செய்பவன் யார்? ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையை நோக்கி போட்டி போட்டு ஓடி வருபவன் யார்? எங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த கிளையில வைத்து நாம செய்யக்கூடிய தாவா பணி, நீங்கள் இந்த கிளையில இந்த ஜமாத்துல செய்கின்ற தாவாவை வேற எவனும் செய்ய மாட்டான். ஓப்பன் சேலஞ்ச். நீங்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில, வஹீயின் அடிப்படையில செயல்படக்கூடிய ஒரு ஜமாத்தை இந்த ஊரில் நீங்கள் காட்ட முடியாது. நீங்கள் மட்டும்தான் வஹீயின் அடிப்படையில் செயல்படுவீங்க. நீங்க தான் நேரான வழியின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்கள் பற்றியில் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனை பேர் நானா முன் வந்து கிளை தலைவரை சந்தித்து இந்த வாரம் என்ன நிகழ்ச்சினே வைக்கலாம், இந்த வாரம் அங்க போய் தாவா செய்வோமானே, இந்த வாரம் பெண்கள் சந்திப்பு ஏற்பாடு பண்ணுவோமானே, இந்த வாரம் அந்த பகுதியில் போய் நோட்டீஸ் கொடுப்போமானே, நானாக முன் வந்து நான் இதை கேட்டிருக்கிறேன் என்று யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஏன், என்ன காரணம்? இந்த வசனத்தை படித்தோம் என்று சொன்னா, உணர்ந்தோம் என்று சொன்னா என்ன பதிலை சொல்ல போகிறோம்? தரத்த எத்தனை அமல்களை விட்டுவிட்டு அலட்சியமாக இருக்கிறோம். ஃபஜ்ருடைய தொழுகையில விட்டுவிட்டு யாருக்கும் நம்ம பாட்டுக்கு போவோம். அந்த நேரத்தில் புலம்பினால் வாய்ப்பே இல்லை என்று அல்லாஹ் முத்திரை குத்துகிறான். இதையெல்லாம் சிந்தித்து, இதை உணர்ந்து, இதை உள்ளத்திலே ஏந்தி நல்ல அமல்களின் பக்கம், நன்மைகளின் பக்கம் அல்லாஹ் ரூகை கொடுத்திருக்கும் பொழுதே செய்து கொள்ள முன்வந்து விட்டது. அல்லாஹ் அவகாசத்தை தந்திருக்கும் பொழுதே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த அவகாசம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு என்ன மன்றாடினாலும், என்ன தலையிலாலும் மீண்டும் அல்லாஹ் அவகாசம் தரமாட்டான் என்பதை சிந்தித்து அல்லாஹ்விடத்திலே நேர்வழிக்க